அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணத்தின் 999வது பாடல் வரையிலும் நாம் பதிவு செய்துள்ளோம். இதுவரையிலும் செல்வராமாயண காவியத்துக்கு தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வந்த அன்பு நெஞ்சம் கொண்ட மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செல்வராமாயணத்தின் 1000வது பாடலை இப்போது பதிவு செய்ய இருக்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து பாடல்களுக்கும் உங்களுடைய அன்பினையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்க உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாட்டின் நன்மைக்காக சான்றோர் பெருமக்கள் பரதனை அணுகுதல். பாடல் எண் 1000. துன்ப வெப்ப நீரூற்றை துடைத்தெறிந்தே வெல்திறமை நன்குடைய சான்றோரே நாடு நன்மை கொள்திறமாய் துன்பம் எங்கும் விலகிடவே துணை மிகவும் கொள் உளமாய் மென்மை உள்ள பரதனவன் மேன்மை நெஞ்சை அள்ளினரே. இதுவே 1000வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துன்ப வெப்ப நீரூற்றை துடைத்து எதிர்த்தே வெல்திறமை என்கிற முதல் வரிக்கான விளக்கம். வெப்ப நீர் ஊற்றுகளில் வெப்பம் மிகுந்த நீர் உருவாவதை போலவே கண்களிலே ஏற்படக்கூடிய அந்த கண்ணீரும் வெப்பம் மிகுந்த ஒரு தன்மையுடன் வெளிப்படுகிறது. அவ்வாறு வெப்ப நீர் போன்ற தன்மையுடன் வெளிப்படக்கூடிய அந்த துன்பத்தால் விளையக்கூடிய அந்த கண்ணீரை முழுவதுமாக துடைத்து அதை எதிர்த்து வெல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக விளங்கக்கூடிய நன்குடைய சான்றோரே நாடு நன்மை கொள்திறமாய். அவ்வாறு அந்த துன்பத்தையும் வெல்லக்கூடிய திறமை பெற்ற சான்றோர் குல மக்கள் யாவரும் கோசல நாடு நன்மை அடைவதற்காக, கோசல நாட்டிற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய திறமை மிக்கவராக திகழ்ந்து துன்பம் எங்கும் விலகிடவே துணை மிகவும் கொள் உளமாய். அந்த கோசல நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பமானது, மன்னனுடைய இறப்பினால் நேர்ந்திருக்கக்கூடிய அந்த துன்பமானது முழுமையாக விலகுவதற்காகவே அதற்கு துணை புரியக்கூடிய உள்ளம் கொண்டவராக மென்மை உள்ள பரதனவன் மேன்மை நெஞ்சை அள்ளினரே. மென்மை மிகுந்த உள்ளம் கொண்டவனாகிய பரதனின் மேன்மை மிகுந்த நெஞ்சை அள்ளி எடுத்து அந்த பரதனுடன் சென்று அவர்கள் பேசினர். இதுவே செல்வராமாயணத்தின் 1000வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1001வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.